நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். நம்ம இப்போ புரட்டாசி மாத பொது பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ சூரியன் நகர்றதுனால, அதாவது அவரோட சொந்த வீடான சிம்மத்திலிருந்து 2ஆம் இடம், அதாவது புதனோட உச்சமான புதன், அங்கே புதன் அங்கே உச்சமாக இருப்பார், அவரோட இணையிறாரு. இதனால் உங்களோட அந்தஸ்து, கௌரவம், மதிப்பு, மரியாதை எல்லாமே உயரக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான். அதுவும் 2ஆம் இடத்துலையே இருக்கிறதுனால, உச்சமான புதன் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால தனவரவுலாம் நல்லாவே இருக்கும். அதே மாதிரி யாருக்காவது வாக்கு கொடுத்தீங்கன்னா அதை நிறைவேற்றக்கூடிய நல்ல தன்மைகள் தான் இருக்கும். அந்த 2ஆம் இடத்தை குரு பகவானும் பார்க்கறதுனால தனவரவெல்லாம் நல்லாவே இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமைகள் எல்லாமே நல்லாயிருக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமைகள், அப்பா அம்மா எல்லாமே, குடும்பம்னா எல்லாருக்கும், குடும்ப உறவுகள் எல்லாத்துக்குமே ஒற்றுமைகள்லாம் நல்லாவே இருக்கும். அதே மாதிரி உங்களோட 3ஆம் பாவத்தில் சுக்கிரன் இருக்கிறதுனால நீங்கள் ஏதாவது காரியம் எடுத்து, ஏதாவது வீடு கட்டணும், இல்லை கார் வாங்கணும், ஏதாவது ஒரு காரியம், ஏதாவது ஒரு வேலை நடிக்கினா அது இந்த காலகட்டத்தில் வெற்றியாக, அதாவது உங்களுக்கு சாதகமாக முடிக்கக்கூடிய நல்ல காலகட்டங்கள் தான். அதே மாதிரி உங்களோட 4ஆம் பாவத்துக்கு சனியோட பார்வையும் இருக்குது, குருவோட பார்வையும் இருக்குது. அதனால் தாயோட ஸ்தானம்னு சொல்லுவோம். இந்த காலகட்டத்தில் தாய்க்கு சிறு உடல் உபாதைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி வீடு கட்டணும், எல்லாமே அதாவது வீடு கட்டணுன்னா கொஞ்சம் ரொம்ப நாளாக இருந்துருது, அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா இருக்கிறவங்கெல்லாம் இப்போ சனியோட பார்வை இருக்குது. அதே மாதிரி குருவோட பார்வையும் இருக்குது. கொஞ்சம் தடைபட்டு அந்த முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய நல்ல காலகட்டங்கள் தாங்க. அதே மாதிரி உங்களோட 5ஆம் இடத்துக்கு செவ்வாய், 5ஆம் இடத்துக்கு செவ்வாய் பார்வை, செவ்வாயோட 7ஆம் பார்வை இருக்கிறதுனால குழந்தைகள் மீது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நன்மை தரும். குழந்தைகளை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்குங்க. அதான் குழந்தைங்களுக்கு, அதாவது பெரியவங்களாக இருந்தால் தந்தை மகன் உறவில் கொஞ்சம் விரிசல்கள் இருக்க தான் செய்யும். அது படிப்படியாக, அதாவது செவ்வாய் இன்னும் 1 மாத காலத்துக்கு பின்னாடி, அதாவது செவ்வாய் பயிற்சிக்கு அப்புறம் எல்லாமே அந்த அதாவது அப்பா மகன் உறவுகள் சரி செய்யப்படுங்க. அதே மாதிரி உங்களோட 6ஆம் பாவத்துக்கு செவ்வாயோட பார்வை இருக்குது, குருவோட பார்வை இருக்குது. அதனால் வேலைகள், 6ஆம் இடம் வேலைகள் தான் முழுக்க. இன்னொருத்தவங்கிட்ட வேலை செய்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சிறு பிரச்சனைகள், அதாவது வேலையில் பிரச்சனைகள் ஆகி, அதுக்கப்புறம் குருவோட 9ஆம் பார்வை உங்களோட 6ஆம் இடத்துக்கு வருவதனால வேலைகளில் சிறு குழப்பங்கள் அதெல்லாம் இருந்துட்டு அதுக்கப்புறம் அது சரியாகக்கூடிய நல்ல சூழல்கள் தாங்க இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு 5 மாதங்களுக்கு கழித்து அஷ்டமத்து சனி ஆரம்பிக்க போகுது. அதனால் மீனத்துக்கு போன உடனே உங்களுக்கு அஷ்டமத்து சனி ஆரம்பிக்கும். அதனால் ஏதாவது பண விரயம், அதாவது முதலீடு போடணும் அப்படின்னு இந்த காலகட்டத்தில் இந்த வேலையை விட்டுட்டு அந்த வேலைக்கு போகிறேன் இப்படின்லாம் நீங்கள் இன்னொரு 2.5 வருஷத்துக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. எதுலேயும் முதலீடு போடாதீங்க, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. திருமணம் பண்ணணுன்னா கூட கொஞ்சம் முன்ன பின்ன கொஞ்சம், அதாவது ஜாதகம் நல்லா பொருந்துதா அப்படிலாம் பார்த்துட்டு நீங்கள் பண்ணுறது ரொம்ப நல்லது. 7ஆம் இடத்துல கலத்திர ஸ்தானம்னு சொல்லுவோம், கணவன் மனைவி ஸ்தானம். அதனால் கணவன் மனைவிக்கிடையே சிறு பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். இன்னொரு 5 மாதங்கள் கழித்து தான் அந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகக்கூடிய தன்மைகள் உண்டு. அதே மாதிரி 8ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு. உங்களுக்கு குருவோட வீட்டில் இருக்கிறதுனால திடீர் தனவரவு கிடைக்கக்கூடிய நல்ல காலகட்டங்கள் தான். திடீர் அதிர்ஷ்டம், நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்க, எதிர்பார்க்காத ஒரு வேலை கிடைக்கல அப்படின்னா, ரொம்ப நாளாக எதிர்பார்த்தீங்க, திடீர்னு அந்த வேலை உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரியான திடீர் சுப காரியங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான். அதே மாதிரி உங்களோட 9ஆம் பாவத்துக்கு சனி பார்வை இருக்குது. 9ஆம் இடம் தந்தை ஸ்தானம், பாகியஸ்தானம்னு சொல்லுவோம். தந்தை மகன் உறவுகளில் கொஞ்சம் பார்த்து இருக்கணும். அப்பா ஏதாவது சொன்னார்னா கொஞ்சம் மகன் விட்டு கொடுக்கணும், மகன் ஏதாவது சொன்னார்னா அப்பா கொஞ்சம் விட்டு கொடுத்து போகக்கூடிய சூழல்கள் இருந்தால் நல்லா இருக்குங்க. அதே மாதிரி உங்களோட 10ஆம் பாவத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால தொழில்களில் நல்லாவே போகும். ஏன்னா அந்த இடத்த தொழிலில் விரிவுபடுத்துவார் குரு. இருக்கும் இடத்த நல்லா விசாலமாக விரிவுபடுத்துவார் குரு. அதனால் தொழில்கள்லாம் உங்களுக்கு
நல்லாவே போகும். அதே மாதிரி லாபஸ்தானத்தில் செவ்வாய், சிம்ம லக்னத்துக்கு செவ்வாய் வந்து அப்படி ஒன்றும் கெடுதல் பண்ணிட மாட்டார். லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன அவர் புதனோட வீட்டில் இருக்கக்கூடாது. அதனால் வந்து லாபங்கள் வந்து நீங்கள் எதிர்பார்க்க அளவுக்கு இருக்காது. அதே மாதிரி உங்கள் 12ஆம் இடம் வந்து இயல்பாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஏற்றுமதி இறக்குமதி வெளிநாடு போகிறதுக்கு, அதாவது ரொம்ப நாளாக வந்து வெளிநாடு போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களாம் இந்த காலகட்டத்தில் வந்து வெளிநாடு வந்து போய் வருவீங்க. அதே மாதிரி ஆன்மீக சுற்றுலா போய் வரலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க பெரியவங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் வந்து கண்டிப்பாக போய் வரக்கூடிய அற்புதமான சூழல்கள் தான் இருக்குது. நம்ம இப்போ சொன்னது எல்லாமே பொது பலன்கள் தான். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் வேணுன்னா கீழே நம்மளோட நம்பர் இருக்கும், அதை கான்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களோட துல்லியமான பலன்களை கேட்டுக்குங்க. நன்றி.